Disclaimer. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஆஃப் நெல்ஸ். நான் உங்கள் மகிழ்ச்சி. இந்த எபிசோடு ஆலப்புழா ஜிம்கானா. இது ஒரு மலையாள படம். தமிழ் டப்பிங்கில் சோனி லைவ்ல அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சீரியஸான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் போயிடாதீங்க. இது ஒரு மாதிரி செம்ம ஃபன்னான ஒரு படம். அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்துருவோம். ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுறாங்க. வந்த ரிசல்ட் என்னடா, ஒரு 5 பேர் ஃபெயிலு, ஒருத்தன் மட்டும் பாஸு அப்படின்ட்டு. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுறானுங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு கேரக்டர் உள்ள வருது. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணாத, அந்த பொண்ணு யாழ் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாப்புல. அவன் மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கேங்கும் சேர்ந்து அவன் எப்பறம் அவனை மிரட்டலாம், வாடா நான் அவனை அடிக்கிறேன்டா அப்படின்னு செம்மையாக ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணி இந்த சீனில் அவன் அடிப்பான், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது அவன் மொக்க வாங்குறது இருக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு தான் நம்ம பார்க்க உட்காரோம். அடுத்த காட்சிட்டே அப்படி சைஸாக மூவ் பண்ணுறாங்க. ஹீரோ அவன் யாருன்னு கேட்குறான். அவன் பாக்ஸர் அப்படின்னு. ஓ பாக்ஸரா, நம்மளும் பாக்ஸிங் கற்றுக்குவோம். அவன் அடிக்கிறதுக்கு இல்லை, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்ல, கிரேஸ் மார்க்கையும் நம்ம ஒரு மாதிரி நல்ல காலேஜ் இல்லைங்கன்னா லேஸ் ஆகும், அதனால பாக்ஸிங் கற்றுக்குவோம் அப்படின்ட்டு இவனுங்க எல்லாருமே கும்பலாக போய் பாக்ஸிங்குள்ளே இறங்குறாங்க. இதுக்கப்புறம் எப்படி பாக்ஸிங் கற்றுக்கிட்டாங்க, இவனுங்க என்ன பண்ணானுங்க, ஜெயிச்சானுங்களா ஜெயிக்கலையா அப்படின்றதான் இந்த படம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். இதுக்கப்புறம் ஒரு சில சீன்களாக பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் போய் அதுக்கப்புறம் நடக்க டிஸ்ட்ரிக்ட் மேட்ச். இதில் 2 பேர் ஜெயிப்பானுங்க. அவனுக்கு ஜெயிக்கிறதே எனக்கு சிரிப்பாக இருக்கும். எப்படி ஆடே இல்லை உண்மையிலே அடிச்சியா அப்படின்ற அளவுக்கு அந்த சீனை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க செம்ம அழகாக இருப்பாங்க, ஆனால் நல்லா இருக்கும். அவங்களும் பாக்ஸர். அவங்களும் அதே ஆலப்புழா அப்படின்ற ஏரியாவுக்காக ஃபைட் பண்ண வந்தவங்க. இவங்களோட கேங் ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்றதான் அதான் படத்தோட டைட்டில். ஓகே, இதில் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் கொச்சின் வர்சஸ் ஆலப்புழா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு போகிறாங்க. அந்த மேட்ச்சில் போயிட்டு இவனுக்கு ப்ராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கோச் வர வருவாப்பில். இவங்க போயிட்டு ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அது எதுவுமே நடக்காது. அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்மளுக்கு இவன் அடிப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவன் மொக்க வாங்குவான்ல, அது மேலே மாதிரி தான் நம்மளுக்கும். இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விட்ற ஃபைட்டில் எல்லாமே சரியாக அடி வாங்கிட்டு தூக்குவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிப்பான், அவன் செம்ம மாசாக இருக்கும். அந்த மாதிரி செம்மையாக அது எடுத்துருப்பாங்க. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் கேரக்டர் மெயின் அவங்க தான். அவங்கள வச்சு பண்ணுற சீன் சூப்பராக இருக்கும். அந்த பஞ்சாரமே அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டும் அந்த பாட்டுக்கு போட்ட விஷுவலும் அந்த அக்கா அப்படி பாக்ஸிங் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த படத்தோட ஃபைட்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பாக்ஸிங்லாம் சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ்லேருந்து ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆக்டிங்கும் நம்ம யார் நெஸ்லன் ஆக்டிங்கும் சரி, அந்த பிள்ளைங்க எல்லாரோட ஆக்டிங்கும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். டைலாக்ஸ்க்கும் தமிழ் டப்பிங்லேயும் நல்லா இருந்துச்சு. எனக்கெல்லாம் ஒரு சீனு பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. என்ன சீனுன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணியிருப்பாப்புல, பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாப்புல. அந்த பார்ட்டியில் என்ன பண்ணுவான் ஹீரோ, நான் இந்த வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போவார். ஹீரோயின் கூட போவாங்க. கூட போன உடனே ஹீரோயின் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்ககிட்ட கேட்பாங்க, என்ன கிஸ் பண்ண தானே கூப்பிட்டு வந்தேன், என்ன கிஸ் பண்ண போகிற, என்ன மாதிரி கிஸ் பண்ண போகிறேன்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கிஸ்ஸோட நேம்ஸை இது பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒன்று ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடி ஒன்றுமே தெரியாது. அந்த அக்கா சொல்ல ஒரு 10 கிஸ்ஸுக்கு மேலே ஆத்தாடி இம்புட்ருக்கா, ஓகே அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றது அப்படியே தெரிஞ்சு. அந்த மாதிரி சீன்களாக ஒரு சில சீன்கள் நல்லாவே இருந்துச்சு, சூப்பர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னென்னா, இந்த படத்தில் அவங்க செகண்ட் ஹாஃபில் ரிங்குக்குள்ளே என்ட்ரா வர சீனு. எல்லாருமே ஸ்பீக்கரெல்லாம் எடுத்து பாட்டு போட்டு ஏற்றுவாங்க. இவனுக்கு ஒரு அலப்பறையை கலப்புவாங்க. போயிட்டு உலக்கைய எங்கேயாச்சும் உசார் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார். அவன் போயிட்டு உலக்கையை தூக்கிட்டு வந்துடுவான். உலக்கையை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த உலக்கையை வச்சு ஒருத்த குட்டை இன்னும் அந்த துண்டை வச்சு ஆட்டி தை தக்கத்தை அப்படின்ட்டு ஒரு பிஜிஎம்லாம் போட்டு இந்த பிளேயரை மேலே ஏற்றுவாங்க. போகிற எல்லாருமே அடி வாங்கிட்டு வருவோம். ஒருத்த மட்டும் தான் ஜெயிப்பான். இதில் ஒரு ஆளுக்கு அதே மாதிரி வைபோடு ஏற்றுவானுங்க, அடி வாங்கி தோற்றுருவேன். 2வது ஆளுக்கும் கொஞ்சம் வைப் கம்மியாக இருக்கும். 3வது ஆள் எல்லாருமே இவனால தான் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு இருப்பாங்க. அதில் எப்படி பாடணும்னா ஸ்லோவாக பாடணுங்க, தை தக்க அந்த அப்படி போய்கிட்டு இருக்கும். அவன் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தோடனே அடுத்த ஆள் பிளேயர் உள்ள இறங்கும்போது அதை திருப்பி அந்த ஃபோர்ஸ் வரும். திருப்பி அதை சூப்பராக ஆட்டி ஆடுவானுங்க. அப்புறம் பார்த்தா அவனும் தோத்துருவான். அதான் நம்ம ஹீரோவும் அடி வாங்கி நாக் அவுட் ஆயிடுவான். அதுக்கப்புறமா
ஒன்றும் ஒருத்தா இருக்கான், நமக்கே அவன் மேலே நல்லா ஹோப் இருக்குது, அவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவனும் வந்து வாக் ஓவர் கொடுத்து வெளியே வந்துடுவான். இதுக்கப்புறமா 3வது மேட்ச் அவன் ஜெயிச்சதால இன்னொரு ஃபைட் இருக்கு, அதை நம்ம பண்ணிட்டு ஊருக்கு போவோம் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்து பிளேயரை நடுவில் நிற்க வச்சுட்டு நிற்பாங்க. அப்போ அந்த ஸ்டேடியமே பாடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக ஒரு கேட்ச். ரியலி ஐ லைக் இட். ஹீரோக்கு அந்த ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு, பட் ஹீரோயின் கூட அவனை மொக்க பண்ணிட்டு தான் போவோம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். பட் அதுக்கப்புறமா மெயினாக கிளைமேக்ஸ் ஃபைட்டு. இவனுக்கு போனது ரிங்கில் ஃபைட் பண்ணாமல் ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி அவனுங்க ஊருக்கு வந்து சேருவானுங்க. அந்த மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க. இப்போ ஆனால் ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தோம்னாலும் கதையாகவே பார்த்தோம்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. பாக்ஸிங் படம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், சர்போட்டாவாக இருக்கட்டும், இல்லை இறுதி சுற்றாக இருக்கட்டும், நம்ம பார்த்ததெல்லாம் இதுதான். இன்டர்நேஷ்னலாக நிறைய படங்கள் இருக்குது. இப்போ இவன் வந்து எப்படின்னா அடித்து வின் பண்ணுவாங்க, ஜெயிப்பானுங்கிற இதுல அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கும்போது எல்லாரையும் மொக்க பண்ணி விடும்போது அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு கவலை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர், நம்ம தள்ளுமாலா படத்தோட டைரக்டர், தள்ளுமாலா மை ஃபேவரட் படம். அந்த படத்தோட எடிட்டாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், செம்ம தரமாக இருக்கும். அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. இவர்கிட்ட ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தால் இந்த படத்தையும் அதே அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாரு அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அது நடக்கலை. ரியலி ஒரு வாட்டி பார்க்குற படம், ஒரு வாட்டி டைம் வந்தால் நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் முகேஷ். அதான் வர்கீஸ். Hope you enjoy this video guys. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய். அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.